கீர்த்தி மேடம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாளை அப்பா சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது ஒரு வாரம் ஒரே ஞாயிற்றுக்கிழமையா இருந்துக்கூடாதா அப்படின்னு தோணுது. ஞாயிற்றுக்கிழமையை மிஞ்சிற அளவுக்கு எந்த நாளும் கிடையாது. அப்புறம் உங்க வீட்ல நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நீங்க ஏதாவது பிளானிங் வச்சிருக்கீங்களா? சண்டேக்கு என்னப்பா ஸ்பெஷல்? அப்படியே போக வேண்டியதுதான். மாமியார், புருஷன், பிள்ளைங்க அப்படின்னு சண்டேன்னு ஒரு நாள் இருந்ததே தெரியாது. ஸ்கூல் டேஸை விட சண்டே தான் ரொம்ப வேகமா ஓடும். அப்புறம் நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பிளான் பண்ணிருக்கீங்களா? என்ன பிளான் இருக்கான்னு கேட்டுட்டீங்க. சண்டேனாலே பிளானிங் தான். நாளைக்கு காலைல கொஞ்சம் ரிலாக்ஸா எழுந்துப்பேன். அம்மாட்ட பிடிச்ச சாப்பாடை பண்ண சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் எழுந்து பார்லர் போவேன். அங்க ஒரு ஹெட் மசாஜ் பண்ணுவாங்க பாருங்க, சுகமா இருக்கும். பிறந்ததே அந்த மசாஜ் பண்ணிக்கதான் அப்படின்னு தோணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே ஒரு 10 மணிக்கு வெளியே போவேன். என்னெல்லாம் தோணுதோ, எங்கெல்லாம் தோணுதோ எல்லா இடமும் சுத்துவேன். அதுக்கப்புறம் என்ன, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு சூப்பரா ஒரு மூவி, அதுக்கப்புறம் ஹோட்டல் எங்கேயாவது ஒரு சாப்பாடு, அப்புறம் வீட்டுல போயிட்டு மஜா பண்ண வேண்டியதுதான். வாரத்துல 6 நாள் உழைக்கிறோம். இந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலன்னா எப்படி? இந்த ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் மண்டே வந்து பிள்ளைங்களுக்கு ஜாலியா கிளாஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மேடம், அதனாலதான் சண்டேனாலே ஸ்பெஷல் டேங்கிறீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் டே ஆயிடும். ஆமா ஆமா, நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே. அப்ப ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு ஜாலியா இல்லையா? ஒரு சந்தோஷம் இல்லையா? என்ன மேடம் பேசுறீங்க? வாரத்துல 6 நாள் பிள்ளைங்கிட்ட அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி படி இப்படி படின்னு ஃபுல் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிழமை தான் ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு இருக்கு. அதுலயும் நீங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி ரிலாக்ஸ் ஆவீங்க? நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த வாரம் கண்டிப்பா என் கூட வரீங்க, நான் கூட்டிட்டு போறேன். சூப்பரா இருப்பாங்க. நம்ம ஊர்லயே அவர் தான் நல்ல ஒரு டாப்பான ஸ்பெஷலிஸ்ட். வந்தீங்க உங்களை அப்படியே அழகா மாத்திடுவாங்க. நீங்க என்னன்னா ஒரு த்ரெட்டிங் கூட பண்ண வர மாட்டேங்கிறீங்க. பண்ணி 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல லாஸ்ட் டைம் நம்ம ஒன்னா தானே போனோம். ஒரு டைம் கல்யாணம் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் புரிய வரும். சரி, எது எப்படியோ அது நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகல, நிறைய பிளான் வச்சிருக்கீங்க. உங்க பிளான் படி போய் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைதான், எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைதான். என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் மேடம், நீங்க அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமே நீங்க 1000 சொன்னாலும் எனக்கிட்ட அதுக்கு எதுக்கும் பதில் இல்லை. நான் பதில் சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ஆக மொத்தம் உங்களை ரொம்ப பிளேடை போட்டு அறுக்க விரும்பாம நான் கிளம்புறேன். நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. பாய். நீங்களா மேடம்? குட் ஈவினிங் மேடம். ஆதி கிளம்பிட்டீங்க போல. எஸ் மேம், நாளைக்கு சண்டே இல்லை மேம், அதான் கிளம்பலான்னு. ஆமா ஆமா கண்டிப்பா, சண்டே நாளே ஜாலி தானே. சரி, நல்ல வேளை உங்களை உடனே பார்க்க வந்தேன். ஷீலா மிஸ் பார்க்க வந்தப்போ உங்களை பார்த்துட்டேன். நான் கூட நீங்க கிளம்பிட்டீங்களோன்னு பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம், இந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போங்க. இது மேத்ஸோட டெஸ்ட் நோட் புக். இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி மண்டே கொண்டு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லையா மேடம்? ஆமா, சண்டேல வீட்ல ஃப்ரீயா தானே இருப்பீங்க. இத கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துருங்க. எல்லா மேமும் கிளாஸ் முடிஞ்சு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு போறாங்க. ஆனா நீங்க தான் அதெல்லாம் முடியாதுன்னு உடனே கிளம்பிடுறீங்க. இது கூட பண்ணலனா எப்படி? வாங்குற சம்பளத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு யோசிங்க. சரிங்க மேடம். ஆதி கிளம்பிட்டியா? இதோங்க கிளம்பிட்டேன். வெளியே வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. எங்க உங்களுக்கு தெரியும்ல, எங்க ஹெட் மாஸ்டர் எப்பா யாராவது சும்மா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல. ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கணும் போல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏய், உங்க ஸ்கூலை பத்திலாம் என்கிட்ட எதுவும் சொல்லாதப்பா. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேளு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, அதனால பிள்ளைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பாடு வேணும்னாங்க. நான் லிஸ்ட்டை உன்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருக்கேன். அந்த ஃபுட்டுலாம் வேணுமா சொல்ல சொன்னாங்க. சரி, அப்போ உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாமேன்னு பண்ணியிருக்கேன். பன்னீர், சீஸ் எல்லாமே வாங்கிக்க, புரியுதா? இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கே வாங்கி வச்சாதான் நாளைக்கு பசங்க ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்க முடியும். என்னங்க, நீங்களே லிஸ்ட் அனுப்பி வாங்கிட்டு வான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க. பரவாயில்லையே. ஏதாவது விசேஷமா என்ன? ஸ்பெஷல்லாம் ஒன்னும் இல்ல. 5-6 நாளா காஞ்ச ரொட்டியா சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. எனக்கே அப்படின்னா குழந்தைங்க பாவம், நீ வச்சு குடுக்கறியேன்னு ஏதோ சாப்பிட்டு வராங்க. நீயே பார்த்தல, டெய்லி லஞ்ச் பாக்ஸ்ல மிச்சம் இருக்கு, நீ தான் புலம்பிக்கிட்டு இருக்க. வாய்க்கு ருசியா பண்ணி கொடுக்க வேண்டாமா? சரி, டெய்லி ஸ்கூல் போற, காலையில இதை பண்ண அதை பண்ணு சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல தானே இருக்க போற, அவங்களுக்கு பிடிச்சதா வெரைட்டியா பண்ணி கொடு. குறைஞ்சது ஞாயிற்றுக்கிழமையாவது பண்ணி கொடுக்கலாம்ல. இல்ல மேடம், அன்னைக்கும் எதுவும் பண்ண முடியாதா? அதே ரொட்டி சப்ஜின்னு வைக்க போறியா? சரிங்க, சரி சரி, நான் வர்றப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். அம்மா
சொல்லுடா, கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அம்மா மறக்காம வரப்ப சீஸ் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன லிஸ்ட்ல பெருசா இருக்கு, பிளானிங் வேற பெருசா இருக்கு. என்ன நடக்குது அங்க? அப்பா ஒரு தடவை சொல்லிட்டாருல, நான் வாங்கிட்டு வந்துட மாட்டேனா? நீ எதுக்கு கால் பண்ணிருக்கிற? ஆமா, உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறதே மறந்துரும். அடிக்கடி நாங்க இருக்கிறதே மறந்துடுவீங்க. அதான் ஞாபகப்படுத்தலாம்னு ஃபோன் பண்ணேன். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு விதவிதமா என்ன சமைச்சு கொடுக்கணும் நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இன்னையில இருந்து சாப்பாட்டு டிபார்ட்மெண்ட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம். நாங்க சொல்றது நீங்க சமைச்சு கொடுங்க. அது போதும். நாளைக்கு சண்டே இல்ல, இப்பவே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பின்ன நாளைக்கு அது இல்ல, அது பண்ண முடியாது, இது இல்ல, இது பண்ண முடியாது நீங்க சொல்லக்கூடாது. அம்மா, எனக்கும் சஞ்சய்க்கும் என்ன சீஸ் சாண்ட்விச் வேணும். அதை பண்ணி கொடுங்க. அதுக்கான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? மறந்துடாதீங்க. சரி, நான் வரப்ப வாங்கிட்டு வரேன். எல்லாருக்கும் சண்டே ஃப்ரீ டே. அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு. அம்மா உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணட்டுமா இதை ஹெல்ப் பண்ணட்டுமா, நீங்க எதுவும் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா? யாரு கேக்கா? என்ன பண்றது, எல்லா வீட்லயும் அம்மாங்களோட நிலைமை இப்படித்தான் இருக்கு. என்னங்க, பிள்ளைங்களுக்கு சீஸ் சாண்ட்விச் வேணுமா? உங்களுக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் அதையே பண்ணிடவா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா என்ன சீஸ் சாண்ட்விச் சாப்பிடறதுக்கு? ஒண்ணு பண்ணு, பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடு. எங்களுக்கு நீ ஒண்ணு பண்ணு, அம்மா அப்பாட்ட போயிட்டு சாப்பிட என்ன வேணும்னு கேளு. நீ தான் மருமகளா வரணும்னு தேடி பிடிச்சு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க நினைச்சது சாப்பிட கூடவா உரிமை இல்ல? போய் கேளு, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேளு. அவங்க சொல்றத சமைச்சு கொடு. சீக்கிரமா சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியே போகணும், பார்லர் போகணும். எல்லா டீச்சர்ஸும் சிரிக்கிறாங்க. இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, எது கஞ்சத்தனம் பண்றீங்க, த்ரெட்டிங் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க ஃபேஸ் என்ன இப்படி இருக்குன்னு 1000 கேள்வி கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் எனக்கு என்ன பதில் சொல்றது? இந்த வீட்ல எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு. ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்க்கணும், வீட்டுல போய் வேலைக்காரி வேலை பார்க்கணும். இவங்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு தூங்குறது கூட நேரம் இல்லைன்னு போய் சொல்லவா? ஆரம்பிச்சிட்டா. இதுக்குதான் நான் உன்கிட்ட பேசுறதே இல்ல. இவ மட்டும்தான் பிள்ளைங்களை பாத்துக்கிற மாதிரி, இவ மட்டும்தான் மாமனார் மாமியார் பாத்துக்கிற மாதிரி, இவ மட்டும்தான் வீட்டை பாத்துக்கிற மாதிரி. இந்த உலகத்துல யாருமே அவங்க வீட்டை பாத்துக்கலையா? கேக்க, வேலைக்கு போயிட்டு வந்து யாரும் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வீட்டு வேலையை பாக்குறது இல்லையா? எம்மா சாமி, ஆளை விடு. அத்த, சாப்பாடு பண்ண போறேன். அதான் பிள்ளைங்க வந்து சீஸ் அது என்ன சாண்ட்விச் சாப்பிட போறேன்ட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சிருவேன். ஏமா, பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சிருக்கியா? நல்லா இருக்கும் சாப்பிட. ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி அத்த. என்னங்க, அத்திட்ட கேட்டேன், பூரி உருளைக்கிழங்கு வேணுமா? நான் சமைச்சும் கொடுத்தாச்சு. சரியா? உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப சாப்பிடுங்க. ஏற்கனவே பிள்ளைங்க கூட சாண்ட்விச் சாப்பிட்டுருக்கீங்கல்ல. வேற எதுவும் வேணா கூப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் ரூம்ல வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுன்னு இருக்கியே. ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். நாளைக்கு வேலையில தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த ஸ்கூலுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் உன் குடும்பம். மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளைங்க, இதுதான் உன் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்கு போறேங்கிறதுக்காக சரிம்மா நீ வேலைக்கு போயிட்டு வர மகாராணி, வா வந்து காஃபி குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வீட்டுக்கு நீ தான் மருமக, எல்லா வேலையும் நீ தான் பார்த்து ஆகணும். புரியுதா? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியுதா? எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை இருக்கு நீ ஏதாவது ஒரு வேலை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க. எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை நீ தான் பாக்கணும். சரி, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்காக இன்னொரு அம்மாவா வாங்க முடியும்? அம்மாவா இருந்து அவங்களோட கடமையும் நீ தான் நிறைவேற்றணும். என்னங்க, எங்கே வெளியே போறீங்களா? ஆரம்பிச்சுட்டா. இப்பதான் வெளியே போறேன். போறப்பவே எங்கேயும் வெளியே போறீங்களான்னு கேட்டேன்னா போற காரியம் எப்படி விளங்கும்? அது மட்டும் இல்லாம வாரத்துல 6 நாள் மாடா உழைச்சு இந்த குடும்பத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். இருந்தும் இந்த ஒரு நாள் தான் வெளியே போறேன். அன்னைக்கும் ஏதோ உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வெளியே போகணுமா? 6 நாள் தான். முதலாளி சொல்றதுலாம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் மண்டை ஆட்டுறேன். இந்த ஒரு நாள்ல உன்கிட்ட மண்டை ஆட்டணும் போல. சரி சொல்லு, எது கூப்பிட்ட? இங்க பாருங்க, உங்களை நிறுத்தணும் டிஸ்டர்ப் பண்ணணும்னா ஒண்ணு கூப்பிடல. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஹோம் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நல்ல ஜோக்கு. நீ தான் அந்த ஸ்கூலோட டீச்சரே, நீ தான் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்க. பின்ன பிள்ளைங்களுக்கு நீயே சொல்லி கொடுக்க வேண்டியதானே? அதையே என்ன சொல்லி கொடுக்க சொல்ற? எனக்குலாம் அது ஒண்ணும் புரியாது. புரியவும் புரியாது, சொல்லி கொடுக்கவும் தெரியாது. நீயே பாத்துக்க. ஸ்கூலோட வேலை, ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் இதெல்லாம் நீயே பாத்துக்க. சரியான தலைவலி என்கிட்ட எல்லாம் கொண்டு வராத. அது மட்டும் இல்லாம எனக்கே தெரியும் நீ எல்லா வேலையும் ஃபாஸ்டா வேகமா சூப்பரா பண்ணுவேன்னு. அதனால நீயே பண்ணிடு, புரிஞ்சுதா? ஏங்க,
இன்னும் நான் லஞ்சுக்கு சாப்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் வச்சிருக்கேங்க. எல்லாத்தையும் கைட்டு தான் அலசணும். நேரம் ஆயிடுங்க. ஸ்கூல்ல இருந்து நோட் புக் வேற கொண்டு வந்திருக்கேன். ஹோம்ஒர்க் கரெக்ஷன் வேற பண்ணணும். ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் துணியை அப்பப்ப டெய்லி துவைச்சு போட்டிருந்தா இந்த அளவுக்கு சேர்ந்திருக்காதுல்ல? அது என்னோட துணி இல்லைங்க. உங்க துணி, உங்க அம்மா துணி, உங்க அப்பா துணி, உங்களோட இன்னர் செட்டே எல்லாம் கிடக்கு. 4 ஜட்டி 4 பனியன்னு. ஜஸ்ட் குளிச்சுட்டு அதை கலக்கி கசக்கி புளிஞ்சு போட்டு வர மாட்டீங்க கொடியில. ஐயோ, எப்ப வார கடைசி வரும் அவ துவப்பான்னு போட்டு வச்சிருந்திருக்கீங்க. என்ன பண்ணி தொலைகிறது? கைட்டு தான் வாஷ் பண்ணணும். அப்ப டெய்லி நீ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணணும். இங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க. நீங்க தானே எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வரீங்க. நீங்க வந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே கிச்சனுக்குள்ள போயிட்டு டீ வச்சு கொடுக்கணும். அப்புறம் ராத்திரி சாப்பாடு பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். என்னோட ஒர்க் இருக்கும். ஜஸ்ட் நான் குளிக்கிறதுக்கு நைட்டு 10:30 ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ வாஷ் பண்ணி போடுவேன்? எனக்கு புரியல. நீ என்ன ஆபீஸ்ல என்ன மாதிரி கஷ்டப்பட்ட வேலை பாக்குற? ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு பாடம் தானே சொல்லி கொடுக்குற. ஈஸியான வேலை தானே. உனக்கு என்ன டயர்டாக போகுது? எங்க வீட்டுல உங்களால 2 பிள்ளைங்களையே சமாளிக்க முடியல. நான் பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளைங்க இருப்பாங்க. எப்படியும் 3-4 கிளாஸ்க்கு மாத்தி மாத்தி கிளாஸ் எடுக்கணும். நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா வடிஞ்சு போயிரும். இருந்தாலும் புதுசா எனர்ஜியை வர வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கணும். நம்ம படிச்சதை வச்சு வேலை பார்க்கறது ஈஸிங்க. நம்ம படிச்சத பிள்ளைங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு டெஸ்ட் வச்சு அவங்களை பெரிய ஆளாக்கணும்னு ஒரு ஏமோட டெய்லி 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 எடுத்த பாடத்தையே மறுபடி எடுக்கும்போது கூட இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கணும். பாத்தீங்களா? அதான் கஷ்டம். ஆமா 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 ஆமா, நீதான் என்னோட ரொம்ப புத்திசாலியே. உன்னோட வேலைதான் ரொம்ப கஷ்டம். ஒண்ணு பண்ணு, சமைச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கான அசைன்மெண்ட்டையும் நீயே பண்ணிடு. சரியா? நான் போயிட்டு வரட்டா? அம்மா லஞ்ச் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா என்னோட அசைன்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க பாருமா, அம்மாக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீ போயிட்டு உன்னோட ஹோம்ஒர்க் ஆரம்பி. உனக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா என்ன கூப்பிடு. நான் இங்க தானே இருக்கேன். வேற எங்கேயும் போயிட மாட்டேன். சரியா? டவுட்னா வந்து கேளு. சரியா? சீக்கிரம் பண்ணு. நான் இப்ப வந்துடுறேன். ஏன் மாதிரி பண்றீங்க? அப்பாட்ட போய் கேட்டா அம்மாட்ட போய் கேளுன்னு சொல்றாரு. உங்ககிட்ட வந்து கேட்டா டைம் இல்லன்னு சொல்றீங்க. கிளாஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு என்ன, நீ மிஸ்ஸோட பொண்ணு, அவங்களே உனக்கு எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க எனக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்ல. அவங்ககிட்ட நான் என்னம்மா சொல்றது? என் டீச்சர் அம்மாவுக்கு எனக்கு சொல்லி கொடுக்க நேரமே இல்லன்னு சொல்ல முடியுமா? மத்த பிள்ளைங்களோட அம்மா கூட அவங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளவு உதவி செய்வாங்க. நீங்க அந்த மாதிரி எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லம்மா, நீ என் தங்க குட்டி இல்ல. உனக்கு தெரியும்ல அம்மாக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணும்போது உனக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா நான் கண்டிப்பா வந்து உனக்கு சொல்லித்தரேன். போய் ஆரம்பி. சரியா? மர்மோளே, ஏமா மர்மோளே, ரூம்ல என் போன் அடிக்க பாரு. கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. யாரோ போன் போடுறாங்க போல. அத்தை, இந்தாங்க, பெரியமா தான் கூப்பிடுறாங்க. சரி சரி, மைனி ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. கொண்டா. மைனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மைனி, வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வரீங்களா? ஞாயிற்றுக்கிழமைல பிள்ளைங்க வீட்ல இருக்காங்க, மருமகா எல்லாரும் வீட்ல இருக்காங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். சரி மைனி, நான் இப்பவே கிளம்பி வரேன். நானும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். எல்லாரும் வீட்ல இருக்கீங்களா, வெளியே எங்கேயும் போயிருக்கீங்களான்னு கேட்டுக்கிடுவோமேன்னு பார்த்தேன். நான் கிளம்பி வரேன். கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். இன்னைக்கு மத்தியான லஞ்சுக்கு என்னமா பண்ண போற? அத்தை, மத்தியானம் பிரியாணி பண்ணலான்னு இருந்தேன். உங்க பையனுக்கு பிரியாணி தானே பிடிக்கும். அதான் இன்னைக்கு வீட்டுல இருக்கமே பண்ணலான்னு நினைச்சேன். இல்லம்மா, உன்னோட பெரியமா வராங்கல்ல இன்னைக்கு வீட்டுக்கு, அதான் பிரியாணி மட்டும் வச்சா நல்லா இருக்காதுல்ல. நீ ஒண்ணு பண்ணு, கேரட் அல்வா பண்ணிடு. அதுக்கப்புறம் பிரியாணி கூட அந்த வெங்காயம் பண்ணிடு. 65 மக்கன், அது மக்கனுங்கிற பாரு, மட்டன் சுக்கா இதெல்லாம் பண்ணிடுன்னு. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர பத்தியா, நம்ம பிரியாணி மட்டும் வச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்தது பிடிக்கலையோ, மருமவா எப்படி ஒத்தையா வச்சிருக்கா, கத்தையா வைக்கலையே அப்படின்னு நினைச்சிருவல்ல. அதனால நான் சொன்னதெல்லாம் சமைச்சிரு. சரியாமா? அவ கிளம்பிட்டாலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா. நீ ஒரு 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவல்லாமா? சரிங்க, நான் பண்ணிடுறேன். ஐயோ, விசில் வேற வரமாட்டேங்குது. நீ எவ்வளவு நேரம் இங்கே நிக்கணுமோ? இன்னொரு விசில் கூட வந்ததுன்னா குழஞ்சு போயிரும். சரி, இன்னொரு 10 நிமிஷம் நிப்போம். மருமவளே, ஏமா மருமவளே, வீடா இது குப்பை கூட மாதிரி இருக்கு. ஒருத்தி சொல்லணும், இத பெருக்கு, இதத்தோட அத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல்லு முளைக்கி தானா எதையும் செய்யறது இல்ல. கண்ணு பாக்கறத கையை செய்யணும். அதான் நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம். இங்க அது எங்க நடக்கு? நாளா எஞ்சி 80 வயசுல 70 வயசுல குடு கோமரி மாதிரி வேலை பார்க்கணும் போல. ஏமா மருமவளே.
காலையில 5 மணிக்கு எந்திச்சேன். இன்னும் உட்கார கூட இல்ல அக்கடான்னு ஒரு கிளாஸ் டீ கூட குடிக்கல. மிஷின் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்னதான் செய்யனே தெரியல. ஹால்ல கத்திக்கிட்டே கிடக்காங்க, மருமவளே மருமவளே மருமவளே. எப்பா, இந்த புராணத்தை கேட்டு கேட்டு என் காது கிழிஞ்சு போச்சு. இப்போ போய் என்னன்னு கேட்கணும், அதுவும் அமைதியா சிரிச்சுக்கிட்டு கேட்கணும். இருக்கிறதே கொடுமை இதுதான். எவ்வளவு கோவம் வந்தாலும் மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு நிக்கிறது தான் கொடுமையான நிலைமை. எனக்கு வந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அந்த வரந்த என்ன மூஞ்ச இப்படி வச்சிருக்கு? சும்மா வச்சிருந்தாலே வாங்குவாங்கன்னு வாங்கும். இப்ப நல்ல பாஸ் பேபி மாதிரில மூஞ்ச வச்சிருக்கு. என்ன வாங்குவாங்கன்னு வாங்க போதோ. சரி போ. என்னத்த கூப்பிட்டீங்களா? அங்க வர கேட்டுச்சு. உங்ககிட்ட ஏதாவது சொல்ல முடியுமாமா? அதான் இங்க இருக்க தரை கிட்டயும் கீழே இருக்கிற தரை கிட்டயும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட சொன்னதா உனக்கு ஏதாவது கோவம் வந்துருமே. கோவமா? என்னத்த என் மேல எது கோவமா இருக்கீங்களா? ஏமா, நீ ஒரு 40,000 சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கறதாவே இருக்கட்டும். அதுக்காக வீட்டு குப்பை கூலமா வச்சிருப்பியா? பாரு, இங்க இருக்க டேபிள், சோபா, சோறு, கண்ணாடி எல்லா இடமும் ஒரே தூசி. இதை துடைக்க வேண்டாம்? வீட்டுக்கு வர எங்க மைனி வராங்க. அவங்க சும்மாவே 10 வீட்டுல சொல்லுவாங்க. நம்ம வீடு இப்படி இருந்ததுன்னா 100 வீட்டுல போய் சொல்லுவாங்க. அவ குடும்பம் இப்படி இருக்கு, வீடு இப்படி இருக்கு, அவ மருமவ மட்டும்தான் அலங்காரம், வீடு ஒரு இளவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் மண்ணா இருக்கு தரையில. ஆக மொத்தம் ஒரு மேட்டை கிட்ட விரிச்சு வச்சு அந்த மண்ணெல்லாம் மறைச்சு வச்சிருந்தீங்க. எங்க மைனில கால்ட்டு நோண்டியே அந்த மண்ணை பாத்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. அத்த, நான் என்ன செய்யட்டும்? சும்மா மேட்டு விரிக்காண்டான்னு சொன்னாலும் உங்க பிள்ளை கேட்க மாட்டேக்காரு. வீடெல்லாம் மேட்டு விரிச்சிட்டாரு. ஷூ போட்டு வராதீங்க, செப்பல் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதீங்கன்னாலும் கேட்கறது இல்ல. வெளியே போடுற செப்பலை வீட்டுக்குள்ள போட்டுறீங்க. மண்ணா ஆகுது. டெய்லி காலையில எனக்கு அந்த மேட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு விரிச்சிட்டு மறுபடியும் உதறிட்டு மறுபடியும் விரிக்கெல்லாம் நேரம் இல்லத்த. ஒரு நாள் மேட்டு மேலே பெருக்கி விடுவேன், இன்னொரு நாள் மேட்டு எல்லாம் உதறிட்டு பெருக்குவேன். அப்படிதான் பெருக்க முடியும். நேற்று எல்லாத்தையும் உதறிட்டு தானே பெருக்கி இருக்கு. ஆபீஸ் போக வேண்டியது, வர வேண்டியது, ஒரு டீன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தண்ணியை வச்சு கொடுக்க வேண்டியது, நைட்டு வரட்டி மாதிரி ரொட்டி மாதிரி எதையோ போட வேண்டியது, படுத்து தூங்கிட வேண்டியது. இதானே டெய்லி நடக்கு. சரி, ஞாயிற்றுக்கிழமையாவது வீட்டை தொடப்போம், அலசுவோம், வாஷ் பண்ணுவோம், தொடப்போம் வைப்போம்னு ஏதாவது இருக்கா? அது ஒன்றும் இல்லை. அத்த, போன வாரம் தானே ஞாயிற்றுக்கிழமை வீடெல்லாம் ஒற்றை அடிச்சு தொடச்சு கழுவி எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருக்குத்த. தூசி ஜன்னல் திறந்தா வரதான் செய்யும். சரி தொடப்போம், வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறேன். இப்ப தானே சொன்னீங்க அவங்களுக்கு வகை வகையா செய்யணும், 1/2 மணி நேரத்துல வேணும்னு. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்துருவாங்க. இப்ப என்ன உனக்கு? அந்த சோபா கவரு, பெட் கவரு, மேட் எல்லாம் மாத்துறதுக்கு நேரம் இல்ல, அவ்வளவுதானே? விடு, நானே எந்திரிச்சு எல்லாம் செய்வேன். இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டி வலி எல்லா வலியோட நானே வேலை பார்க்கேன். எல்லாம் என் நேரம், என் தலை விதி, பார்த்துதான் ஆகணும். நீ பார்க்க மாட்டேனா? நான் தானே பார்க்கணும். பாவம், உனக்கு வயசாயிட்டு நீ என்ன செய்வ? உனக்கு உடம்புல 1000 ரூபாய் தான் இருக்கு. நான் வயசு பிள்ளை தானே, குமரி தானே, நான் போய் எல்லா வேலையும் பார்க்கேன். போதுமா? வலிய விடு. இல்லத்த, நான் இப்பவே போறேன். எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் போய் கிச்சன்ல போய் வேலையை பார்க்க. அண்ணி, வாரத்துல 6 நாள் தான் ரொட்டி, உருளைக்கிழங்கு, ரொட்டி, காளா, ரொட்டி, தக்காளி வெங்காயம், ரொட்டி, குருமா அப்படின்னு ரொட்டி ரொட்டி ரொட்டின்னு போடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் கார சரமா சூடா சாப்பாடு கொடுக்கலல்ல? வயிறு பசிக்குது. ஒரு 10 நிமிஷம், எல்லாம் முடிஞ்சது, எடுத்துட்டு வரேன். இப்படி எதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை 10 நிமிஷம் ஆயிட்டு? நாங்க உட்கார்ந்துருக்கோம், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. வாங்க பெரியமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. சரி சரி மருமகளே, நீ மைனி சாப்பிட கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். இப்பதானே வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன சாப்பாடு? நான் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுதே. மருமகளே, அப்ப நீ போயிட்டு மைனிக்கு ஒரு கிளாஸ் காஃபி கொண்டு வா. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவாங்க. சரிங்க அத்தை. அப்புறம் மைனி, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் மருமகளுக்கு இன்னைக்கு லீவ் தானே? ஆமா மைனி, ஏன் கேக்கீங்க? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். கையில ஒரு கிளாஸ் காப்பியை கொடுத்துட்டு உள்ள போனவதான் 2 மணி நேரம் ஆகும் போது இன்னும் ஆளை காணமே. அதான் நான் வந்தது பிடிக்கலையோ என்னமோ. இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாலே என்னமோன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் மருமக்கு மாதிரி உன்னை விட்டு எந்திக்க மாட்டாவே. நீ வந்ததுல இருந்து நீ போற வரைக்கும் உன்கிட்ட தான் உட்காந்துருப்பாவே. ஆனா உன் மருமவா நான் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரூமுக்கு போனவதான் திரும்ப வரவே இல்லை. அதான் கேட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னாச்சு அத்தை? அவளுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? எப்பேற்பட்ட மனுஷி! நம்மள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீ உன் பாட்டுக்கு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டே, திரும்ப ஒரு ரூமுக்கு நான் பார்க்க போனா இங்க கிச்சனுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கிடக்க. எத்த, நான் கிச்சனுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கிடக்க போறேனா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கிச்சன்ல வந்து நான் ஒளிஞ்சிருக்கணும். எதுக்கு? நீங்க என்ன போலீஸான என்ன திருடனா? நான் எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும் கேக்குறேன். பெட்ரூம்ல கொஞ்சம் நோட் புக் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. உட்கார்ந்தனா ஒரே தாகம். சரி, ஒரு கிளாஸ் வெண்ணி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமே நீங்க வந்தேன். நீங்க என்னடானா? சரி, வந்த மனுஷிய
பெரியமா ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னியா நீ? அத்தை உங்க முன்னாடி தானே சொன்னேன், அவங்க தானே இன்னும் 1 மணி நேரம் ஆகணும்னாங்க. வீட்டுக்கு வந்தவங்க சரிம்மா நான் வரேன், அந்த சாப்பாடு போடு இலைய போடு இந்த உடனே உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நாசூக்கா நான் இப்பதான் வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க எப்ப கூப்பிடுவாங்கன்னு அவங்கள வெயிட் பண்ண வைப்பியா? வந்து கூப்பிட்டு சாப்பாடு பண்ணு. அவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி? எல்லாம் படிக்க படிக்க அறிவு மழுங்கிரும் உங்களுக்கு. வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி உபசரிக்கணும்னு கூட தெரியல. வாய பொளந்தது போதும், போய் சாப்பிட கூட்டிட்டு வா. சாரி அத்தை, இந்த கூட்டிட்டு வரேன். பெரியம்மாக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காபி செக் பண்ணணும்னு ரூம்க்கு போனாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, எப்பவே உட்கார்ந்த இன்னுமா நோட்புக் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? சூரியனே வீட்டுக்கு போயிட்டான். அத்தை வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? சரி அதை விடு, என் யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணிட்டியா என்ன? எங்க கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குங்க, நான் முடிச்சிட்டு பேசுறேனே ப்ளீஸ் கொஞ்ச நேரம். ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூல் வேலையை ஸ்கூல்ல முடிச்சுட்டு வர மாட்டியா? வீட்டுக்கு எதுக்கு நோட் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க? ஞாயிற்றுக்கிழமையே உட்காந்து நான் வேலை பார்க்கன்னு பொழுது கழிக்கவா? இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் ஹோம்ஒர்க் நோட் புக் எல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு கரெக்ஷன் பண்ணணும்னு எந்த ஆசையும் இல்ல. ஆனா ஸ்கூல்ல கொடுத்து விட்டுறாங்கன்னா பண்ணுங்கன்னு சொன்னா நான் பண்ணிதான் ஆகணும். எல்லா டீச்சர்ஸும் டெய்லி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. நான் இல்ல, எங்க வீட்டுல திட்டுவாங்க, என் ஹஸ்பண்ட் வந்துருவாரு, என் பிள்ளைங்க வந்துருவாங்க, பிள்ளைங்க நான் எல்லாமே கஷ்டப்படுவாங்கன்னு வீட்டுக்கு வந்துடுறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற வேலையை பண்ணி தான் ஆகணுங்க. நம்ம ஆபீஸ்ல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு தான் ஆகணும். ஏன் உங்க ஆபீஸ் வேலையை ஒரு சில நாள் நீங்க வீட்டுல கொண்டு வந்து பாக்குறது இல்லையா? என்னோட வேலையை நான் பாக்குறதும் உன்னோட நீ வேலையை நீ பாக்குறதும் ஒன்னா? என் வேலையை நான் பாக்குறதுனால வீட்டுல இழப்பு யாருக்கும் இல்ல. ஆனா நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் வேலை பார்க்கன்னு உட்காந்துக்கிட்டேன்னா வீட்டுல இருக்கிறவங்களையும் வீட்டுல இருக்கிற வேலையும் யார் பாத்துப்பா? சாயங்காலம் 6 மணி ஆக போகுது, காபி கிபின்னு ஏதாவது உண்டா? ஒண்ணு கிடையாதா? இப்பதான் அக்கா வந்துட்டு போனாங்க. அவங்கள கூப்பிட்டு வரவேற்று பேசி காப்பி கொடுத்து சாப்பாடு கொடுத்து மறுபடியும் ஒரு காப்பி கொடுத்து இப்பதான் அனுப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க மருமகளை வேணா கூப்பிட்டு கேளுங்க. இதுக்கப்புறம் என்னால காப்பி டீ ஒண்ணும் பண்ண முடியாது, வெண்ணி கூட போட முடியாது. வேணா உங்க மருமகளை கூப்பிட்டு கேளுங்க. காலையில இருந்து வீட்டுல தானே இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவு தானே, வேற என்ன வேலை? படுத்து தூங்கிட்டு இருப்பா. கூப்பிடுங்க வருவா. ஆதிமா ஒரு கிளாஸ் காஃபி கொண்டு வாமா. ஏங்க மாமாக்கு டீ வேணுமா? கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு வரீங்களா? இன்னும் அயன் பண்ண வேண்டிய துணி நிறைய இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நிம்மதியா டிவி பாக்குறேன், அதுவும் கண்ணை உறுத்துதா? தேவைன்னா நீ போய் வச்சு கொடு போ. ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, வச்சு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அயன் பண்ணு. இந்தாங்க மாமா காஃபி. மணி 7 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி பார்லர் போறது? சரி போயிட்டு ஒரு த்ரெட்டிங்காவது பண்ணிட்டு வரலாம். எப்படியும் மத்தியானம் பண்ண பிரியாணி இருக்கு, மட்டன் கிரேவி இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுப்பாங்க. சாயங்காலம் 6 மணி ஆக போகுது, காபி கிபின்னு ஏதாவது உண்டா? ஒண்ணு கிடையாதா? இப்பதான் அக்கா வந்துட்டு போனாங்க. அவங்கள கூப்பிட்டு வரவேற்று பேசி காப்பி கொடுத்து சாப்பாடு கொடுத்து மறுபடியும் ஒரு காப்பி கொடுத்து இப்பதான் அனுப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க மருமகளை வேணா கூப்பிட்டு கேளுங்க. இதுக்கப்புறம் என்னால காப்பி டீ ஒண்ணும் பண்ண முடியாது, வெண்ணி கூட போட முடியாது. வேணா உங்க மருமகளை கூப்பிட்டு கேளுங்க. காலையில இருந்து வீட்டுல தானே இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவு தானே, வேற என்ன வேலை? படுத்து தூங்கிட்டு இருப்பா. கூப்பிடுங்க வருவா. ஆதிமா ஒரு கிளாஸ் காஃபி கொண்டு வாமா. ஓ நல்ல வேலை, நீ குளிச்சு ரெடி ஆயிதான் இருக்க. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றவன் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான். வீட்டுக்கு வாயேண்டான்னு வீடு எங்கன்னு கேட்டான். சண்டே வரேன்னு சொன்னா எனக்கு சொல்ல மறந்தே போயிடுச்சு, இப்பதான் ஞாபகம் வருது. அது இல்லாம இப்பதான் போன் பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் சார், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேனா. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்லலான்னு வந்தேன். நீ குளிச்சு ரெடியாகி சூப்பரா வெளியே போற மாதிரி நிக்கிற. என்னங்க இது புது பழக்கம்? வீட்டுக்கு யாரையாவது இன்வைட் பண்ணீங்கன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்ல. இந்த பாரு, நான் என்ன அடிக்கடி நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டா இருக்கேன். நானே எப்பவாவது தான் என் கூட ஒர்க் பண்றவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறேன். அப்ப கூட அவங்கள உன்னால கவனிச்சுக்க முடியாதா? ஏங்க நான் ரெடியா இருக்கேன் இல்ல அது அதுக்கு அடுத்த விஷயம். ஒருத்தவங்க வீட்டுக்கு வரானா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி வீட்டுல எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேணாமாங்க? அதனால என்ன, நேத்து தானே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கு, பின்ன அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒரு ஆம்பளையாள்னா 4 இடத்துக்கு போவான், 4 பேர்ட்ட பழகுவான், 3 பேரை வீட்டுக்கு கூப்பிடுவான். புரியுதா? உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நீ கவனிச்சுதான் ஆகணும். எனக்கு ஒன்ன மாதிரி 4 சோத்துக்குள்ள இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. 4 பேர் கூட பேசுறது, பழகிறது, சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா? இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்கன்ட்டுல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நிக்கல. நான் பார்லர் போகணும்.
அட்லீஸ்ட் நான் ஒரு ஐப்ரோவாவது த்ரெட்டிங் பண்ணிட்டு வரணுங்க. எப்படி இருக்கேன் பாத்தீங்களா? என் கூட ஒர்க் பண்றவங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் இல்லையா? இந்த வீட்ல வேலை ஒரு நாளும் ஓயாது. நான் செத்தா கூட எம்மா ஆதி வேலையை பார்த்துட்டு செத்துட்டு போன்னு சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான்னு. அது எப்படி நீ இந்த சமயத்துல பார்லர் போவ? கண்டிப்பா போவேங்க, போக முடியும். எப்படின்னா காலையில இருந்து சண்டே நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கும் லீவு தானே, எனக்கும் ரெஸ்ட் வேணும்ல. நானும் உங்ககிட்ட கேட்க கூடாது, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என்ன சொல்ல வைக்கிறீங்க. இந்த வீட்ல என்னைக்கு மாற போறது இல்ல. உங்க அப்பா அம்மாக்கு நான் மருமக, உங்களுக்கு பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா. அப்ப எனக்கான டைம்னு எங்கெங்க இருக்கு? ஒரு நாளை கொடுங்க விடுங்க. வாரத்துல இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையில 1 மணி நேரமாவது எனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வேலை பார்க்கறது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. அங்க படிக்கிற பிள்ளைங்களே அவ்வளவு அழகா வருவாங்க. ஒரு டீச்சர் இருந்துட்டு நான் இப்படி போனேன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் போக தான் போறேன். உங்களுக்கு தான் டீ போட தெரியுமே, டீ போட்டு வைங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்படியே நீங்க வெளியே ஆர்டர் போட்டுறப்ப நைட்டு டின்னருக்கும் ஆர்டர் பண்ணிடுங்க. நான் லேட்டா தான் வருவேன். பாருங்கம்மா, இவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஒன்னும் சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க மலைச்சு போய். டேய், அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. அவளும் வாரத்துல 6 நாள் வேலைக்கு போறா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே வீட்ல இருக்கா. நீ ஒண்ணு செய், இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நேரமாவது வெளியே இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிடு. இப்போ ஃப்ரெண்டு வராங்கல்ல, நம்ம கவனிச்சுக்கலாம். நீ டீ போடு, பண்ட பலகாரம் ஏதாவது ஆர்டர் போட்டு நம்ம பேசி அனுப்பிக்கிடுவோம். அவ வெளியே போயிட்டு வரட்டும். சரிம்மா, அப்ப அவ போயிட்டு வரட்டும், நம்ம பாத்துக்கலாம். மக்களே, நீங்க உங்க மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளைங்கன்னு தாராளமா அவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்காக வாழுங்க, வேணான்னு சொல்லல. உங்களுக்காகவும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கலனா வாயை திறந்து கேளுங்க. ஏன்னா தட்டுனாதான் திறக்கப்படும், கேட்டாதான் கொடுக்கப்படும் இருக்குல்ல. சோ நமக்கான உரிமையை நம்ம கேட்டு வாங்கலாம், தப்பே இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா புது கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.